Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய சேனல்ல நம்ம வந்து எந்த டைம்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணா நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாப்பாங்க அப்படிங்கிறது இந்த அப்டேட்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது என்ன அப்படினு கொடுத்திருப்பாங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து எந்த நேரத்துல வந்து ஆன்லைன்ல இருக்கறாங்க அப்படிங்கற ஒரு டேட்டா வந்து YouTube வந்து நமக்கே வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து பாக்கும்போது மட்டும் தான் நமக்கு வந்து இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய YT ஸ்டுடியோ ஆப்லயே இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ ரொம்ப சுலபமா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ எப்படி பார்க்கிறது அப்படிங்கறது பார்க்கலாம். நம்மளுடைய YT ஸ்டுடியோ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ண உடனே நமக்கு வந்து டேஷ்போர்ட் வந்து ஷோ ஆகும். கீழ வந்து பாத்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழ ப்ளூ கலர்ல வியூ மோர் அப்படினு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்வியூ அதெல்லாம் வந்து வரும். இதுல ஆடியன்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழ வந்து உங்களுக்கு when your viewers are on YouTube அப்படினு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. கொஞ்சம் கூட நம்ம டீடைலா வந்து பார்க்கிறதுக்கு மறுபடியும் நம்ம வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசா வந்து டீடைலா வந்து தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ், அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எந்த நேரத்துல ஆன்லைன்ல இருக்காங்க அப்படிங்கற டைம் தான் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா சேனலுக்கும் ஒரே டைமா இருக்காது. இப்போ என்னுடைய ஷிஜி தமிழ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எந்த நேரத்துல வந்து ஆன்லைன்ல இருக்காங்களோ அதே தான் உங்களுடைய சேனல்ல இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. மாறுபட்டு இருக்கலாம், வேற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த கலர் வந்து கம்மியா டல்லா இருக்குதோ அது வந்து அந்த நேரங்கள்ல நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து குறைவா இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து எந்த இடத்துல ரொம்ப பிரைட்டா இருக்குதோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து அந்த நேரத்துல ஆன்லைன்ல இருக்காங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். சோ எப்போ வந்து அந்த மாதிரி கலர் வந்து பிரைட்டா இருக்குதோ அந்த பர்టిక్యులர் நேரத்துல நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அவங்க வந்து அந்த வீடியோவை உடனே வந்து பார்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா யாருமே அந்த நேரம் ஆன்லைன்ல இல்லாத ஒரு நேரத்துல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா யாருமே பார்க்கவே மாட்டாங்க. சோ இப்போ இந்த சேனல்ல அந்த டைமிங் எப்படி இருக்குன்னு பாப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 23:59 அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது 11:59 நம்ம வந்து நைட் சொல்லுவோம்ல நம்ம தூங்கக்கூடிய நேரம், அந்த நேரத்துல இருந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா 5:59 கொடுத்திருக்காங்க. 5:59 இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் யாருமே வந்து ஆன்லைன்ல இல்ல. அதாவது ரொம்ப கம்மியா மேபி இருக்கலாம். அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைட்டாவே இல்ல, ரொம்ப வந்து டல்லா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்படிப்பட்ட நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. சோ அப்போ போய் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணோம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. சோ அந்த நேரத்துல நம்ம வந்து பண்ண கூடாது. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி எல்லாம் ஆகிறதுக்கு டைம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஆடியன்ஸ் வந்து ஆன்லைன்ல வர ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த கலர் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் அந்த டைமிங் வந்து வித்தியாசப்படும். இப்போ மண்டேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே, சண்டே அப்படினு பாக்கும்போது அந்த டைமிங் வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது 9, 10 மணின்னு வரும்போது ஓரளவுக்கு நமக்கு ஆடியன்ஸ் வந்து அதிகமா வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி 1 மணி அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கு. சோ அந்த நேரத்துல தான் இந்த ஷிஜி தமிழ் சேனலை பொறுத்தவரை ஆடியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல வந்து இருக்காங்க. அதுக்கு அப்புறம் சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணில இருந்து 6, 7, 8, 9 அந்த மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகம் பேர் வந்து ஆன்லைன்ல இருக்காங்க. அந்த கலர் வந்து ரொம்ப பிரைட்டா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து இதுபடி நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணோம்னா உடனே நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் வந்து போறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. சோ கட்டாயமா உங்களோட சேனலை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஆனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஓரளவுக்கு வந்து நிறைய வியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஷோ ஆகும். சப்போஸ் வந்து உங்க சேனல் வந்து நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவா வியூஸ் எல்லாம் போகல அப்படினா உங்களுக்கு இந்த டேட்டாஸ் வந்து ஷோ ஆகாது. அதுக்கு பதிலா என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினா இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதாவது not enough data to show this report அப்படினு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து டேட்டாஸ் வந்து கிடைக்கல அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது நம்ம சேனல்ல வியூஸ் வந்து அந்த அளவுக்கு போகல அப்படினா நமக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். சோ ஓரளவுக்கு நம்ம சேனல் வந்து grow ஆனதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய வியூஸ் எல்லாம் போக ஆரம்பிக்கும்போது அந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான அப்டேட் தான். உங்களோட சேனலுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.